ஒருவேளை இருந்து சாப்பிட்டு வர போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ எப்படி சொல்லாத போய் இருந்து சாப்பிட்டு விடுங்க அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு ஓடணும். நான் போய் இருந்து சாப்பிட்டு வரேன், நான் அப்படின்னா பீத்திட்டு வரேன் அங்கே நான் சொல்றாங்க. எங்க போயிட்டு அந்த பூபதி ஆயமா வணக்கம் வணக்கம் வணக்கம்பா வணக்கம்பா தாய்ந்த வணக்கம் ஏமா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 வணக்கம். ஒன்னு பாக்கணும்னே எம்மா நேரமா இருக்கிறான் வெயிட் பண்றான் நின்னுகிறான். ஓ இங்கே நிக்கிறான். சரி 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 தம்பி. சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சம் சபை, லட்சுமி கடாட்சம் சபை. சபையில யாரெல்லாம் இருக்கிறார்கள்? மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், குரு தெய்வம். ஊரே ஒருத்தையும் கலந்து போட்டு வாடானாக்கா திட்டு திட்டா போட்டு வாடான். ஓஹோ அதான் நாலு துண்டு விட்டு நாலு படுத்துக்கிட்டு தம்பி. இது எதனால் கூட்டப்பட்ட சபை? செல்லாயி குன்னத்துகார் கூட்டப்பட்ட சபை. அப்பேற்பட்ட 4ஆம் பதில் சேர வேண்டும் என்று கூடப்பட்ட சபை. சபை சபையில வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கு அடைய பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கு நாடு கண்டு அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம். வணக்கம் தம்பி. எங்க அக்காவுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அந்த பக்கம் நாடகம் பார்த்த திரும்ப அந்த பக்கம் திரும்ப அதுதான் இந்த பானி அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. போடுறியா அதுதான் அதிகமா தண்ணி குடிக்கணும் சொன்னேன். அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம். விளக்கம் என்னவென்று புரியுதா? சொல்லுங்கம்மா. சொல்ற வரப்படா
கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்க சக்கரவர்த்திக்கு ரத்தினமாலை என்று சொல்லக்கூடிய பிறந்த பொன்னுருகி சுபாங்கனி சொர்ணம் மாலை பொன்னுருவி சுபாங்கனி சொர்ணமாலை பொன்னுருவி சுபாங்கனி சொர்ணமாலை பொன்னுருவி சுபாங்கனி சொர்ணமாலை பொன்னுருவி சுபாங்கனி சொர்ணமாலை ஐயா யாராவது வெறிகடி நாய்க்கு மருந்து என்ன கொடுங்க நாய் மருந்து ஒருத்தர் வெறி பிடிச்சிச்சு என்ன கட்சிச்சு அதனால மருந்து கேட்கறியா அது அம்மா பேரை விளக்கமா சொல்றா பொன்னுருகி சுபாங்கனி சொர்ணமாலை அதான் பொன்னுருவி சுபாங்கனி சொர்ணமாலை பொன்னுருவி சுபாங்கனி சொர்ணமாலை சத்தியவனி முண்டிமாக தானே போகணும் ஏமா ஏன் உனக்கு மட்டும் 3 உனக்கு என்னடா 3 வரும்போது 2 தான் இருந்துச்சு வரும்போது வளர வளர பக்கக்கிளை வந்துச்சு ஆனா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு பெயர் தானே அப்படி கேளு உனக்கு 3 பெயர் வந்த காரணம் என்ன ஓ அப்படி சொல்லு இப்ப விபரமா புரியுதா ஏண்டா எனக்கு மட்டும் 3 பெயர் வந்த காரணம் என்ன விளக்க விபரமா ஒரு புலவர் மாதிரி சொல்றாரு பிறக்கும் போது 1 இருந்துச்சு வளர வளர 2 வளர்ந்து போச்சு யாருக்கும் தெரியாதோ நீ சொல்லியாமா நீ அவங்க அவன் என்ன மாதிரி நல்ல அப்ப நீ எட்டியாரு நீ எம்ப நல்லவனு எங்களுக்கு தெரியும் பக்கத்துல வச்சுக்கம்மா ஓ யாரா இவனை பக்கத்துல வச்சு என்ன என் மாமகாரன் எல்லாம் உனக்கு விளக்க முடியும் அப்ப திறமையான ஆள விளக்க முடியும் திறமையான ஆள அவன் ஏன்னா அவங்க அக்காளுக்கு தங்கச்சி புத்தல்ல ஆமா சரியப்பா எனக்கு மட்டும் 3 பெயர் வந்த காரணம் என்ன என்ன எப்பா என் தந்தை சுபாங்க சக்கரவர்த்திக்கும் என் தாயான ரத்தினமாலைக்கும் சில காலமா குழந்தையே இல்ல குழந்தை இல்ல ஆனா எங்க அப்பா என்ன செய்தார் காட்டகத்துக்கு வேட்டைக்கு சென்றார் வேட்டைக்கு சென்ற இடத்தில் அங்க ஒரு மரத்தாடியில அமர்ந்தார் ஆமா அப்போ அந்த காட்டுல இருக்கக்கூடிய குரங்கு என்ன செய்ததா குரங்குடா யாரு குரங்கு யார குரங்கு கேக்குற உன்ன குரங்கு சொல்லுடா அங்க காட்டுல ஒரு குரங்கு தன் குட்டிய வயித்துல அணைச்சிட்டு கொண்டு வயித்துல அணைச்சிட்டு அப்படியே கிளைக்கு தாவி போனதை பார்த்தாலே என் தந்தை சுபாங்க சக்கரவர்த்தி அப்போதான் நினைச்சாரா ஐயோ நம்மளுக்கு இவ்வளவு காலமா குழந்தை இல்லையே குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா நம்ம எவ்வளவு ஆசையா அதை வளர்க்கலாம் நம்ம அப்பான்னு கூப்பிடுமே அப்படி என்று அவரு நினைச்சாராம் அப்போ நமக்கு எப்படியாவது குழந்தை வேண்டும் அப்படின்னு அப்பதான் நினைச்சு அந்த காட்டகத்தில் இருக்கக்கூடிய தப முனிவர்களை பார்த்து அந்த தபயோகி காலில் விழுந்து ஐயா தபயோகிகளே எனக்கு பின்னால் என் நாட்டை மணிமுடி சூட்டி ஆள்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லை ஐயா அப்படின்னு அவர் காலில் விழுந்து கேட்டாரு கேட்டாரு பாரு அப்போ அந்த முனிவர்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க அப்பா சுபாங்க சக்கரவர்த்தி உன் நாட்டுக்கே சென்று நீ ஒரு சொர்ணயாகத்தை செய்தால் ஒரு தங்கம் யாக செய்தால் அதனால் உனக்கு பலன் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சொன்னார் அப்போ அந்த சொர்ணயாகத்தை என் தந்தையான சுபாங்க சக்கரவர்த்தி எப்படி செய்தாரடி தெரியுமடி அம்மா சொல்றவாடி அம்மா பல முனிவரை கூட்டிய
எப்படி செய்தார் தெரியுமா? பல முனிவரெல்லாம் ஒன்றாக கூட்டி சொர்ண யாகத்தை செய்தார். அந்த சொர்ண யாகத்தில தங்கத்தெல்லாம் வாரி 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 கொட்டி பொன் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை வாரி வாரி கொட்டி அந்த யாகத்தை செய்தார் எங்க அப்பா. ஆமா, எங்க அப்பா இந்த சொர்ண யாகத்தை செய்வதை பார்ப்பதற்காக அதோ ஆகாய மார்க்கமாக தேவர்களெல்லாம் நின்று பாக்குறாங்க. இந்த சக்கரவர்த்தி எப்படிதான் இந்த யாகத்தை செய்து முடிக்கிறாங்க அப்படின்னு ஆகாய மார்க்கமாகவே நின்று தேவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க இந்த யாகத்தை எப்படி நடக்குதுன்னு. ஆனா எங்க அப்பா தங்கத்தெல்லாம் வாரி 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 கொட்டி அந்த யாகத்தை செய்தாரு. அந்த யாகத்திலே ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஆமாப்பா, அதை பார்த்தார். அது தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திரன் மனைவி இந்திராணி பார்க்கிறாங்க. வாங்கு சக்கரவர்த்தி செய்யக்கூடிய யாகத்திலே ஒரு பலனும் கிடைக்கல. அப்படி என்று அந்த அம்மா கழுத்துல போட்டிருந்த சொர்ணமாலை அவிழ்த்து அந்த யாகத்திலே விட்டார்கள். அந்த சொர்ணமாலையை கழித்து யாகத்திலே விட்ட உடனே அந்த பொண்ணையெல்லாம் உருக்கி கொண்டு ஒரு பொற்சிலை கிளம்பியது. அந்த யாகத்துல இருந்து ஒரு பொற்சிலை வந்தது. பொற்சிலை கிளம்பியது. அப்போ ஆகாய மார்க்கமாக இருந்த மும்மூர்த்தி தேவர்கள் பூலோகத்துக்கே இறங்கி வந்து, ஏ சுபாங்கம் அண்ணா, இது தேவலோகத்தில் தனித்திருந்தால் இது தேவனுக்கு சொந்தம். ஆனா இது பூலோகத்திலே இது உனக்கு சொந்தமானது. அப்படி என்று மும்மூர்த்தி தேவர்களே எனக்கு பேர் சூட்டினார்கள். எப்படி என்று இந்த பொண்ணெல்லாம் உருக்கி பிறந்ததினால் எனக்கு பொன்னுருகி அந்த சொர்ணம், ஏன்னா சுபாங்கு சக்கரவர்த்தியிலே என்ன ஒப்படைத்தார்களே, அதனால் எனக்கு சுபாங்கனி அந்த பெண்ணே அந்த சொர்ணமாலை அவிழ்த்து விட்டு அந்த பொற்சிலை கிளம்பியது. அதனால சொர்ணம் மாலை பொன்னுருகி சுபாங்கனி சொர்ணம் மாலை. இப்ப விபரமா புரிஞ்சதா? இது கரெக்டா இப்பதான் 3 பேர் கரெக்டா வந்தது. பொன்னுருகி சுபாங்கனி சொர்ணமாலை. எனக்கு 3 பேர், உனக்கு மட்டும் என்ன 3ன்னு கேக்குற? அவருக்கு இந்த அர்த்தம் விளக்கம் சொல்றாரு. விவரம் தெரியாம நான் சொல்லிட்டேன். தெரிஞ்சுனா பேசுமா? அரிய பாசன பேட்டாதேம்மா. எப்பா அப்படி அம்மா கேள பிறந்து அங்கே நிற்பேன். என்கிட்ட காட்டாத தம்பி. சரி, அந்த உண்மைகளை சொல்லாத, நீ சொல்லுவா. எப்பா அப்படி அவருக்கு மகளாகவே பிறந்து நாளொரு மேனியாக வளர்ந்து எனக்கு கல்யாணமும் நடந்து முடிந்தது. அது எதுக்கும் தாலி எடுத்து உள்ள போச்சு. என்னாச்சு? என்ன தாலி எப்ப பெண்கள் வெளிதான் போட்டுருப்பாங்க? ஐயோ, நீ வேற கம்பெனிமா? நம்ம கம்பெனில 2 பேர் இருக்கிறோம் தாலி எடுத்து. ஆமா, இவன் தெரியாத அர்த்தம் விடுவான், திருப்பூர்ல வந்து வந்தவன் தெரிஞ்ச அர்த்தம் விடுவான். என்ன சொல்ற மாதிரி? ஆமா. ஐயோ, பச்சை பந்த தாலி எடுக்கிறவன் தாலி எடுத்து வையம்மா. ஊர்ல 3 பேர் தாலி எடுத்துட்டான். குடும்பமே கெட்டு போச்சு. இவன் தங்கச்சிக்கு அண்ணனுக்கு. இவரு என்ன ஊரு? உங்க ஊர்ல வந்து 3 பேர் தாலி எடுத்தாமா? இவரு எங்க ஊர்ல வட்டி விட்டுருந்தாரு. நடமாட்டான். இந்த தாலி அழகா இருக்கு பாத்துட்டாரு. பணத்தை வாங்கி வர போகும்போது பொம்பளை மாமா தாலி கட்டிக்கிட்டு அப்படி பார்த்தாதான் தங்கச்சி கைத்துல அடுத்துன்னு போயிட்டான். 3 வருஷம் குத்துறாங்க. போயிட்டு நல்லா தெரிஞ்சுக்கமா? எப்படி எல்லாரும் தாலி எடுத்ததுதான். எல்லாரும் நீ தானே? அவங்க எல்லாம் இப்பதான் வந்துக்கிறான். அரப்பான் உங்களை பார்த்து அவங்க கத்துக்கு. பங்குனி சித்திரை, பங்குனி உத்தத்துக்கு ஓடுவான். சித்திரை மாசம் கூழ் ஊத்துக்கு ஓடுவான். ஆடி மாசம் தாலி எடுத்த பையா அடுத்து ஏறு. இன்னைக்கு ஒரு தாத்தா மச்சா. ஆமா, இன்னைக்கு ஒரு தாத்தா வீட்டுல இருக்கிறான். தம்பி அப்படி எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு சொன்னேன். திருமணம். ஆமா, எனக்கு தாலி கட்டின ஆம்பளை யாருன்னு கேட்க மாட்டேதா? கல்யாணம் ஆகி போச்சு சொன்னியா? ஆம்பளை யாரு? ஐயா, ஆம்பளை யாரு சொன்னதானே தெரியும். நான் தாலி தான் பார்த்தேன், ஆம்பளை பாக்குறேன். ஏன்னா அப்புறம் பொம்பளை தாலி கட்டுவாங்க, ஆம்பளை தான் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்க. இது யாருக்கும் தெரியாது பாரு தம்பி. தாலி கட்டின ஆம்பளை யாரு? அம்மா அந்த ஆள் தான். அந்த அங்குதே சாதிபடி அந்த கர்ண அந்த ஆள் தான் கட்டிக்கிட்டான்.
வர ஒரு வீட்டுக்கார அந்த ஆளாம் அந்த ஆளா அப்புறம் பாருடா, என்னடா அது? ஒரு மரியாதை இல்ல வீட்டுக்காருக்கு என்னடா உலகத்துல எப்படிலாம் பேசுறாங்க ஆம்பியனை பத்தி நம்ம அம்மா சீப்பா உனக்கு அப்படியே சீப்பா பேசுற. அலட்சமா பேசுற. உலகத்துல என்ன கல்லாம்பியா வந்துட்டா போதுன்றாங்க. உலகத்துல ஆம்பளைட்டா சுட்டு அடுக்குறாங்க. உண்மைதான். சொந்த தாலி கட்டின ஆம்பியனை போய் நான் வெறுத்து பேசுறேன். ஆமாண்டா வாய மூடு ஏய், 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 வாய ஏய், மூடு ஏய், என்ன? ஏன் தொண்ட தாலி கட்டின ஆம்பியானா மரியாதை இல்ல. டேய் மரியாதை கொடுங்க. அந்த ஆளு இழுகுலத்தோன் என்று தெரிந்த உடனே உடனே. அவரோடு நான் வாழ மாட்டேன் அப்படி என்று சத்தியம் செய்துட்டு தனிமையா தான் இப்ப இருக்கிறேன். தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. ஏமா இப்படி தனியா இருக்கா? நான் தனியா இருக்கிறேன்டா. தனியா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி தனியா தான் இருக்கியா? ஏன் இப்படி கேக்குறான்? ஏமா அவன் நீ தனியாதான் இருக்கிறன்னு சொன்னா அவன் துணியா வந்து உன்னை சரியா அப்படி எப்படி ஆளாடா நீ? என்ன பார்த்தா சொல்லாதேம்மா. ரைட் நானும் நாலு அக்கா தங்கிட்டு போனவன் தான். கூட பிறந்தோம்டா. அக்கா தங்கச்சி கூட பொண்ணு சொல்றான். அத தண்டவன் உன் பேர் போட்டு சேர்க்க மாட்டேன். சரியாம்மா. தம்பி டேய் நான் சொன்னனே ஆமா, தனிமையா இல்ல நான் ஒண்ணும். டேய் என் தாய் வீடு என்னை ஏத்துக்கல. கட்டிய கணவனோடு நான் வாழலாம் வந்துட்டேன். ஆனா நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா அந்த துரியோதனன் என் கொழுந்தனார். ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு அவர் தம்பி நமக்கு பேச்சு மாட்டல. அதனால அவர் எனக்கு கொழுந்தனார். அவர் ஏற்படுத்தி கொடுத்த அரண்மனையில நானும் என்னுடைய தாதி சுந்தர தாதி ஆண்டுட்டு இருக்கிறோம். எனக்கு துணையா காந்தாரி அத்தையும் இருக்கிறாங்க. ஓஹோ எல்லாம் பொம்பளைங்களே இருக்கிறீங்க. ஒரு ஆள் ஆம்பளை இருந்தா தானே அந்த இடம் குடும்பம் பல பலன்னு இருக்கு. ஆமா பயப்படி பலம் பாக்குறாங்க போய். நான் ஒண்ணும் தனியா இல்லடா. இவங்களாம் எனக்கு துணையா இருக்கிறாங்க. தாதி சுந்தர தாதி. அப்புறம் உங்க மாமி இருக்கிறாங்களா? ஆமா. எங்க நீ அவங்க போய் நீ சேர்ந்து பார்த்து ஆஃப் பண்ண கூட வேலைக்கு ஆகாது. எங்க மாமியா காவல் அவ்வளவு உறுதியான காவல். அதான் காந்தாரி 100 புள்ள பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியாது. அவ புள்ள வந்து அவளுக்கு தெரியுது. ஐயோப்பா பெரிய சமாச்சாரம் அப்படி சரியாப்பா சரியாப்பா. டேய் நான் தனிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா இன்றைய நேரத்தில் எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. அசதியா இருக்கு. ஆமாண்டா ஆயாசமா இருக்கு. ஆயாசமா இருக்குது. ஆளே இல்லைன்ற அப்புறம் ஆயாசமா இருக்குது. உடம்பு ஒரு விதமா என்ன இருக்குது? ஆமா ஆயாசமா ஆள் இருந்தாதான் பொம்பளைக்கு உடம்பு அப்படி ஆயாசம். ராணியம்மா ஆயாசமா அந்த ஒரு பாயாசம் சாப்பிடு. கட்டி இப்படிதான் தூக்கி தெரியல அவருக்கு தந்துருக்கோம். சித்தப்பா புது புது ட்ரெஸ் போட்டு தூங்குறாரு. அவ்வளவுதான். 3 நாளைக்கு எழுதி பாரு. சரியாப்பா. அதனால என்னுடைய பணிவிடை வேலை செய்யக்கூடிய சுந்தர தாதி இருந்தா இந்த அம்மன் கூப்பிட்டு சீக்கிரம் அடிச்சுட்டு போயிட்டு ஓடு. இதோ சுந்தரியம்மா தாதி அழிக்க இந்த சுந்தர தாதி வெளியே வருது பார். சூரியனை போர் நேரம் மேய்ச்சிட்டு போ. காலமே எப்படி விளக்கம் விவரமா புரிந்து விட்டேன். எப்படிப்பா? சுந்தர தாதி சுந்தரம் சுந்தர தாதி வீட்டுக்கு வந்துரும். ஏன்டா எதுக்குடா மாவட்டத்து ஆளு போட்டு போறாங்க. ஏய் எடி அப்படிதான் நினைச்சு சீப்பா அதான் ஏமாந்தா போட்டுருவோம். சரிப்பா அது போகட்டு விடு. என்ன சுந்தரத்தா
சுந்தரத்தாதி சுந்தரத்தாதி இலக்கமா வருகிறது. பொன்னுரி அம்மனிடத்தில் பணிவிட வேலை செய்யக்கூடியவள் சுந்தரத்தாதி. சுந்தரத்தாதி. ஆமாண்டா, அந்த அம்மாவுக்கு தினசரி தலைவாருவது, பூச்சூடுவது, ஆமாண்டா, காலால் இட்ட வேலை கையால் செய்யக்கூடியவள் இந்த சுந்தரத்தாதி. ஆமா, கையால விடுற வேலையை காலால செய்வேன். காலால் இடக்கூடிய வேலையை கையால் செய்வேன். அப்படி இருந்தாலும் இந்த தினத்தில் அந்த பொன்னுரை அம்மன் வரும்படி கட்டளை வந்திருப்பதாக சீக்கிரம் தெரிவிக்கலாம். பூபதி, தாதி சுந்தரத்தாதி கூட்டணும் சொன்னி வந்துட்டா? வந்துட்டாங்கம்மா. எம்மா நாடியம்மா வந்துக்கிறாங்க. பூபதி, எங்க ராணி அம்மாவும் என்னைய பாத்தியா? எப்படிடா அழகா ஒரே சந்தில ஓட்டு மாடு மாட்டாங்க. நீ ஒண்ணு பேச ஒரே ஏர்ல பூட்டலாம் ரெண்டையும். ஓஹோ ராணி அம்மா சுந்தரத்தாதி தாய்க்கு மேலாய் வந்து அம்மா சுந்தரா அடிட்ட வெள்ளாயத்தானை ஆசிரியத்து இந்த கட்டழகு தாதியாலை வரவைத்த காரணம் என்ன? அஞ்சலை அலங்காரமே பாவையால செய்ய வேண்டும். அஞ்சலை பாவையால செய்ய வேண்டும். அஞ்சலை அலங்காரமே பாவையால செய்ய வேண்டும். அஞ்சலை அலங்காரம் செய்ய வேண்டும். அதனால்தான் பஞ்சனை அலங்காரம் செய்தாகிவிட்டது. இருவருக்கும் பஞ்சனை அலங்காரம் செய்துவிட்டோம். சற்று உறங்கலாம் என்று பஞ்சனை அலங்காரம் செய்ய சொன்னேன். ஆகட்டும். சரி சரி அம்மா உட்காரு. நீ படுறி அண்ணா. சரி அம்மா. வந்து வெளில விடும் அர்ஜுனா. பூபதி வரங்க. நானும் சுந்தரத்தாதியும் ரூம்ல தூங்க போறோம். சரியம்மா. நீ என்ன பண்ணணும்? நீ என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா சர்வஜாக்கிரதையா காவல் காக்கணும். பிரமாதமா காப்பமா காவல்லாம். அவன் ஏற்கனவே காவல் காத்து பழக்கம். அப்படியா? கண்டிப்பா. சரி ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோம். 20 வருஷம் சர்வீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல.
கேட்லயே கிடக்கணும், ஆஹா. கட்டின இடத்துலயும் இருக்கணும். ஆமா, அவன் நாய், அவன் கட்டின இடத்துலயே இருப்பான். அதை விட போகுது ஆஹா. ஒரு சித்து எறும்பு கூட உள்ளே வரவே கூடாது. ஒரு ஒரு பாடு எடுத்து கூட பெருகினே இருக்கிறேன். எந்த நேரமும் பெருக்கினே இருப்பான். பாருடா. பெரிய கோயில் அண்ணாமலையார் கோயில்ல ஏழை காது ஆட்டிங்கிற காது, ஆமா, அந்த மாதிரி அவன் ஆட்டிக்கிட்டே இருப்பான். தொடர்ந்த காவல்ல உசாரா இருப்பான். ஜாகிரதையா இருக்காமா. உள்ள போங்க. ஜாகிரதை. ஓ, உள்ள அவன் ஏற்கனவே போலீஸ்ல இருந்தான், துறப்பாடி ஜெயில. ஓஹோ, 350 திருநா அவுத்து விட்டான். அதான் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டான். சரியப்பா. சரியாமா. இவள் திரையாகினே பள்ளி சேர்ந்து பொருந்தவே மஞ்சத்தின் மீது லேதா மின்னலை போல் ஒளியுள்ள சுந்தரவல்லி அடிமையுடன் இருவருமாய் நாம் இருக்கும் போது பின்னமுடல் பிரகாரங்க சரிவாக்கு பிரியமாயன் செவிக்கு கேட்டதிப்போ செல்வாக்கு என் செவியல் கேட்டதம்மா அடிவண்ணமுள்ள சுந்திரமே என் தாய் வீட்டுக்கென்ன பகை மோசோ நெருமோ அம்மா சுந்திரா தாலி அம்மா அம்மா நாம் இருவருமாகத்தானே பஞ்சரிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆமா அம்மா ஏண்டி அம்மா என் செவியிலே கேட்டது உன் செவிக்கு கேட்கவில்லையா? என் செவிக்கு எதுவும் கேட்கவில்லை அம்மா. உன் செவிக்கு எதுவும் கேட்கவில்லை உன் செவிக்கு எதுவும் கேட்கவில்லை அம்மா. சுந்திரா அம்மா 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 என் செவியில் என்ன கேட்டது தெரியுமா? என்னம்மா கேட்டது? சுந்திரா அம்மா அடி நான் சுந்திரமே என்ன
கேட்கவில்லை அம்மா. என் பக்கத்தில் தானம்மா நீ படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாய். ஆமா அம்மா. உன் செவியில் அது கேட்கவில்லையா? எதுவும் கேட்கவில்லை அம்மா. அம்மா 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 என் செவியில் கேட்டது உன் செவியில் கேட்கவில்லையா? எதுவும் கேட்கவில்லை அம்மா. அம்மா அம்மா ஏண்டி, 12 வருஷம் ஒரு மாமாங்கம், ஆஹா 12 வருஷம் நினைக்காத ஒன்றை அம்மா நான் இன்னைக்கு நினைக்கும்படி ஆகிவிட்டதடி அம்மா. எப்படி அம்மா? அம்மா அம்மா 12 வருஷம் நினைக்காத ஒன்று இன்னைக்கு நினைக்கும்படி ஆயிட்டுன்னு சொல்றியே, ஆமா அம்மா. பின்ன என்னம்மா? என்னம்மா காரணம்? அம்மா அம்மா என் அப்பா அம்மா என்ன பொன்னியாகத்திலே பிறந்து வளர்த்தாங்க. என்ன குறையில்லாத வளர்த்தா எங்க அம்மா. ஆனா நான் ஒரு இழுகுலத்தோனை மாலையிட்டு அங்கு தேசத்துக்கு வந்த பிறகு குளக்கரைக்கு சென்றேன். குளக்கரைக்கு அங்க ஒரு மூதாட்டி சொன்னார், எப்படி அம்மா? அம்மா நீ பொன்னியாகத்திலே பிறந்து சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்து நீ யாரை மாலையிட்டு வந்திருக்கின்றாய் தெரியுமா? ஆஹா நீ ஒரு இழுகுலத்தோனை மாலையிட்டு விட்டாய், நீ ஒரு தேரோட்டின் மகனை மாலையிட்டு விட்டாய். ஆஹா அம்மா அம்மா நீ ஒரு ரதையினால் வளர்க்கப்பட்டவன் இழுகுலத்தோனை மாலையிட்டு விட்டாய் என்று சொன்னவுடன் அம்மா 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 ஒரு ராஜனுக்கு மகளாக பிறந்து ஒரு இழுகுலத்தோனை மாலையிட்டு நாம் வாழ்வதா? ஆஹா அப்படி என்று அம்மா உன்னோடு வாழ மாட்டேன் ஆஹா அப்படி என்று அவரிடத்திலே சத்தியம் செய்துட்டு சரி அம்மா. என் தாய் வீட்டுக்கு சென்றேன். அம்மா 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 எங்க அம்மா என்ன நல்லாதான் வளர்த்தாங்க. ஆஹா ஆனா என் வீட்டுக்கு நான் மாப்பிள்ளையை புடிச்சுட்டு போயிட்டு இருந்த ஒரே காரணம், இப்ப எத்தனையோ பேர் பெண்கள் ஆமா அம்மா. அதே போல அம்மா என்ன என் இஷ்டமா நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளையோடு நான் போனதால எங்க அம்மா நான் கெட்டு நொண்டு வந்துட்டம்மா, எனக்கு அடைக்கணும் கொடுங்கம்மான்னு போய் காலில் விழுந்து கேட்கிறேன். நான் கட்டிய கணவன் ஒரு இழுகுலத்தோர், அவரோடு நான் வாழ மாட்டேன்னு நான் வந்துட்டேன். நான் இனிமே உன் தாய் வீட்டுலதான் இருக்க போறேன்னு சொல்றேன். எங்க அம்மா என்ன சொல்றாங்க, எப்படி அம்மா? உன் கண்ணுக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுத்து போனவதான நீ, ஆஹா நீ அங்கே போய் எங்கனா சாவு, என் வீட்டுக்கு வராத அப்படின்னு என்ன அடிச்சு வெட்டா என் தாய். அம்மா கால்ல விழுந்து கதறி அழுவேன். அம்மா நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டம்மா, இன்னைக்கு கெட்டு வந்து வந்துட்டோம், என்ன ஏத்துக்குமான்னு அழுகுறேன். எங்க அம்மா என்ன போவென்று விரட்டக்கூடிய நாய் போல விரட்டிட்டாங்க. நான் யாரும் இல்லாத அனாதி போல நடுத்தருவில் நின்ன. அப்போ அன்றுதான் நினைத்தேன், என்ன பெத்து வளர்த்திருந்தா அவங்க வயிற்றுல 300 மால் 10 மாதம் என் தாய் என்னை சுமந்து பெற்றிருந்தா பிள்ளையோட பாசம் தெரியும். ஆமா அம்மா. நான் பொன்னியாகத்திலே பிறந்ததால் தானே பாசம் இல்லாத போடின்னு அனுப்புறாங்க, பச்சை தண்ணி கூட கொடுக்காத அனுப்புறாங்களேன்னு சொல்லி மனம் வேதனைப்பட்டு அன்றோடு என் தாய் தந்தையை நான் வெறுத்தேன். ஆனா 12 வருஷமா என் தாய் தந்தையை நினைக்கல. ஆனா இன்று நான் கண்ட கனவின்படி அம்மா சுந்தரா அம்மா அடி தாய் தந்தை மார்களுக்கா அங்கென்ன ஒரு தவறுதலை சேர்ந்ததோதா நீ கொண்டு
ஆஹா. இன்று நாள் வரையிலும் ஆ. என் தாய் தந்தையை நான் நினைத்ததே இல்ல. ஆஹா. ஆனா இன்று நான் கண்ட கனவின்படி ஆ. என் தாய் தந்தைக்கு என்ன நேருமோ. ஐயோ, என் பக்கத்து வீட்டுல அம்மா என் அண்ணன் தம்பி போல எனக்கு பாசம் வச்சாங்க. வைத்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது அவர்கள் நேர்ந்ததோ? ஒன்றும் புரியவில்லை அம்மா. தெரியவில்லை அம்மா. அம்மா, அம்மா நான் கண்ட கனவின்படி அம்மா யாருக்கு என்ன தீங்கு நடக்குமோ ஆஹா. ஒன்னும் புரியல. அம்மா இதை விட இதெல்லாம் விடு, சரி அம்மா. இதெல்லாம் விடு அம்மா. சரி அம்மா. மற்றொன்று சொன்னதே எப்படி அம்மா? இன்னொரு வார்த்தை சொன்னதே எப்படி அம்மா? அம்மா சுந்தரி. அம்மா. அடிநாளை படுகாலத்தில் எனக்கு தவறற்ற மற்றொரு வார்த்தை சொன்னதே. எப்படி அம்மா? அம்மா, அம்மா நாளை நடக்கக்கூடிய குருச்சேத்திர பூமியில் நடக்கக்கூடிய ஆஹா. அந்த சண்டைக்கு நமக்கு என்ன எதனா சம்பந்தம் இருக்காடி? இல்லை அம்மா. இல்லையே. இல்லையே. ஆனால் நாளைக்கு நடக்கக்கூடிய எத்தனையாவது நாள் ஆமா ஆமா 17 நாள் சமரம்மா. 17ஆம் நாள் சண்டை. ஆமா அம்மா. அந்த சண்டைக்கு நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நமக்கு இது சம்பந்தம் இல்லை அம்மா. இல்லையே. இல்லையே. ஆனால் அந்த குருச்சேத்திர பூமியிலே என் தாய் வீட்டு சேனைகள் எல்லாம் சேனைகள் எல்லாம் எனக்கு மாலை வரிசை எடுத்து வந்து ஆஹா. ஆமாம்மா அம்மா இதை போல பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் அம்மா? அம்மா, அம்மா இதை போல் பெண்கள் 10 பேர் கூடிக்கொண்டு அம்மா என் தாய் வீட்டில இருந்து எடுத்து வந்த அம்மா 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 முதலிலே என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் அம்மா? அம்மா? என் நெற்றி நிறைய குங்குமிட்டார்கள். குங்குமிட்டார்கள். கை நிறைய வளையலை போட்டார்கள். வளையலை போட்டார்கள். என் தலை நிறைய பூச்சூடினார்கள். பூச்சூடினார்கள். அம்மா, அம்மா இப்படியெல்லாம் செய்த பெண்கள் தனியா ஒரு இடத்துக்கு அழைத்து சென்று என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் அம்மா? அம்மா, அம்மா முதலிலே நான் போட்டிருந்த விரலிலே இருந்த மோதிரத்தை கழட்டினார்கள். அம்மா, என் கையில் இருந்த வளையலை உடைத்தார்கள். என் கூந்தல் இருந்த பூவை எடுத்தார்கள். என் நெத்தியில் இருந்த குங்குமத்தை கலைத்தார்கள். அம்மா, அம்மா அழ வேண்டாம் அம்மா. அம்மா, இப்படியெல்லாம் நான் கனவு கண்டிருக்கேனே. ஆஹா, இதனுடைய பலாபலன் எனக்கு உனக்கு என்ன தெரியுமா? என்னடி காரணம்? இது என்ன சொல்லலாம்? ஒண்ணுமே புரியல. அம்மா அம்மா ஏன்னா ஏமா அம்மா கனவுல கண்ட பணம் செலவுக்கு உதவும் சொல்லுவாங்க. சரி, அதனால அம்மா நம்ம எதை நினைச்சு கொண்டு படுகிறோமோ அதுவேதான் கனவு. அப்படியா? அதனால் இது எது ஒன்றும் ஆகாதம்மா. நீங்க பயப்பட வேண்டாம்மா. அம்மா, அம்மா இது ஒரு கனவு தானே? ஆமா அம்மா. நினைவேதான் கனவு. ஆமா அம்மா. ஏன்னா கனவுல கண்ட பணம் செலவுக்கு செலவுக்கு உதவாது, உதவாதம்மா. ஏக்கு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமா நீ கனவு தானே கண்டிருக்கம்மா. ஆமாம்மா. இதனால ஒண்ணு கிடையாது. இதனால ஒன்றும் தவறு கிடையாதம்மா. அப்படி சொல்றேன். ஆமா அம்மா, நான் கனவு மட்டும் கண்டிருந்தால் பயப்பட மாட்டேன்டி. சரி அம்மா. நான் என்ன சொன்னது தெரியுமா? எப்படி அம்மா? அம்மா, அடி அசரீரம் உரைத்த வாக்கு அறுவையே சொல்வேன் கேளா. அறுவையே சொல்வேன் கேளா. நிசமதாய் படுகளத்தில் எனக்கு நிகரில்லா பரிசை மாலை. அம்மா சுத்திரம் அடிவசமுடன் வரும் பாரென்று வன்மையாய் உரைத்தது போ. திசையாக தந்தைக்கு என்ன செய்வினை வருவோம். அம்மா, சரி, ஏன்னா அம்மா
கனவு மட்டும் கண்டிருந்தா நான் பயப்பட மாட்டேன். ஆமா அசரீர் வாக்கு உரைத்திருக்கின்றது. ஆஹா அசரீர் வாக்கு பலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆனாலும் நடப்பது நாராயண செயலம்மா, வருவது வழியிலே நிற்பதில்லை அம்மா. அதனால நடக்குது என்னமோ நடந்தே தீரும். சரியம்மா. அதனால எது நடந்தாலும் நடக்கட்டும். சரியம்மா. நாம் மறுபடியும் போய் தூங்குவோம். சரி வாங்க பாக்கலாம். ஐயா அப்பா என்னுடைய மனைவிக்கு அருகாமையில் சுந்தர தாதி இருப்பாங்க. ஆமா சுந்தர தாதி நான் கூட கூட்டாங்க போங்க உடனே அம்மா ராணியம்மா அப்பா மனோ அங்குநாட்டு மன்னன் கர்ணாபிஷேகம் வரும்படி கட்டளை. ஆஹா சரி நான் பாக்குறேன் போங்க. அம்மா சுந்தீரோ வணக்கம் வணக்கம் அம்மா அம்மா சாதியவாளி சுந்தர சாதியவாளி சாதியவாளி சுந்தர சாதியவாளி சாதியவாளி சுந்தர சாதியவாளி சாதியவாளி சுந்தர சாதியவாளி என் பாதத்தை பறந்துவிடுதான் சுகமாக வழக்கிடுவது. அரசே அரசே என்ன வரவைத்த காரணம்? உன்னை எதற்காக அழைத்துன்னு கேட்கிறேன். காரணம் என்னுடைய மனைவியா விளங்கும்படியான பொன்னுரு இடத்தில் நான் சில வார்த்தைகள் ஆட வேண்டும். அதனால் என் மனைவி பொன்னுருகிய நான் கூட்டுருவாங்க. சரியாமா ஆகட்டும் போயிட்டு வரேன். ஏன்னா இந்த ராணியிடத்தில் சந்தோஷமா இட்டு சொல்ல வேண்டும். பற்று போய் சொல்லணும். பலமா பலமா அதிர்ஷ்டம் அடிக்குது உனக்கு இன்னைக்கு. அம்மா என்னடி குடிக்கிறீங்க? அதிர்ஷ்டம் பண்ணிக்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்ன யாருக்கு அதிர்ஷ்டம்? என்னடி அதிர்ஷ்டம்? ஒண்ணும் புரியல. என்ன உங்கள் கணவர் ஏய் கர்ணமகாராஜர் எவர்? ஏய் உன்னிடத்தில் ஒரு சில வார்த்தைகள் ஆட வேண்டுமா? அரிசி சாய் மூடு. ஆடி யாரடி இவட வந்து வண்ண மயம் இல்லாமல் அம்மா அம்மா யார கூப்பிட்டது? உங்க கணவரான மரியாதை கேட்டுப்புறோம். பாரு என்னடி? டேய் என்னம்மா அதெல்லாம் கூட்டான்னு சொன்னா என்ன ஓ இந்த கள்ள பூசினா கூப்பிட்டாங்க. உங்க கணவர் கர்ணாபிஷேகம் வந்திருக்காரு. உங்க சொந்தம் சொன்னா அப்படியே நாய் யார மாதிரி ஆமா ஆம்பியா ஆம்பியா நம்ம சில்லுதுடா. ஆம்பியா இவர்ட்ட தாலி கட்டி வச்சா ஆம்பியா சொன்னா உங்க வீட்டுக்கார் வரும்படி உங்களை உத்தரவு. ஏய் மூடி வாயா. ஒரு சில வார்த்தைகள் ஆட வேண்டுமா? ஐயா உலகத்துல கல்லாம்படியா வந்தா எம்மா ஆம்பளை காடுகிறாங்க. ஏடா சூர்யா ஆம்பியா அந்த ஆள் யார் தெரியுமா? யாரி பாக்கணுமா? தனக்கு பாவிய முறைக்கு வந்தா ஒரு தேர்வாட்டியின் மகன் இழுகுலத்தோர் ரத்தையினால் வளர்க்கப்பட்டவர். யார பத்தி யாரு விட்டு வந்து சொல்றீங்க? ஐயா அந்த ஆளு எப்ப ஆளு ஈடுவான குலத்துக்கெல்லாம் அழைத்து வர சொன்னார் என்று அதுவையே உரைக்க வந்தார். அது கழித்து நான் இறுக்கி கட்டி பண்டிப்பன் இருந்தாய். ஆனால்
பறித்து நான் இருக்க கண்ணை கட்டி பண்ணிருந்தானே பேசோடி பாவம் தான் திரும்பி திரும்பி சரியா நிக்கிறேன். ஆனியம்மா சொல்ற மாதிரி அங்க நட்டக்கலன்னா முத்து இன்னைக்கு புகை கிளம்பிடும். ஏய், அப்படியே 2 பேரும் ரிவர்ஸ்ல வரணும். எங்கடா வயல காய் ஏம்மா வாடா. அம்மா பின்னாடி வரணும் முன்னாடி வரணும் ஏய், பின்னாடி தான் வரணும். வாடா. அப்படியே திரா கைத்து திரும்ப டேய் ஏய், வாடா அப்படியே. இதே முன்னாடி வரணும் கட்டி விடாமா உனக்கு புண்ணியமா போடுங்க ஏய், இத்தனை காலமா அந்த ஆள் பேச்ச என் முன்னாடி நீ பேசுறதே இல்லை. ஒண்ணே கிடையாது. ஆமா, இன்னைக்கு அந்த ஆள் பேச்ச எடுத்த பத்தியா, அதனால நீ என் கண் ஏம்மா என் முகத்திலே விழிக்க கூடாது. அதனால ஏம்மா ராணியம்மா ஏன் சம்பளத்தை கூட வாங்கியம்மா இதை முன்னாடி வச்சு கட்டியம்மா அப்படி முன்னாடி வச்சு கட்டினா இன்னும் ஆ காது கொடுக்க கேட்டு குவா குவா என்று சத்தம் வருவா போலாமா ஏய், சரி வா, இப்படி திரும்புடா. அம்மா அந்த ஆள் தேரோட்டி ரஜினால் வளர்க்கப்பட்டவன் இழுகுலத்தோர். ப்பு, அந்த ஆள் பேச்சு இங்க எடுத்து பேசுறதுனால இனிமே என் முகத்திலே விழிக்க கூடாது. போ, எங்கன்னா அப்படியே போ. அப்படியே ஐவேச்சில் எங்கன்னா புறம்போத்துல புளியாமன் இருக்கான், அங்க போய் தூக்கு போட்டு சாவு. என் கண்ணுலே முன்னாடி நிக்காதீங்க. 2 பேரும் போ, அப்படியே போட்டு தொலைங்க. அம்மா சுந்தரம் அரசே போனது போதும் போனது போதும் அரசே சுந்தரம் நீங்கள் சொன்னபடி உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகள் ஆட வேண்டும் என்று நாங்கள் உரைத்தோம். ஐயா, நீங்களோ தேர்ப்பாகன் ஈழத்தோர் அப்படி என்று உங்களை ஈவாத பேசி எங்களை கை 2 பேர்த்தை கை கட்டி விட்டார்கள். இந்த கட்டை அவுத்து விடுங்கள். ஐயா சுந்தரம், ஐயா இது யார் கட்டிய கட்டு? ஒரு பெண் கட்டிய கட்டு. ஒரு பெண் கட்டிய கட்டு. ஒரு பெண் கட்டிய கட்டை நானோ ஒரு அரசன் ஆண்மகன் தொட்டு அவிழ்க்கப்படாத. இதே மாதிரி திரி சொல்றியா அம்மா அரசே இந்த கட்டை நான் அவிழ்க்க மாட்டேன். ஆனா அவிழ்ப்பதற்கு ஒரு வழி சொல்றேன். எப்படி அரசு என்னன்னு கேக்குறியா? என்னமோ மாப்பிள்ளை காலிலே போகிற அளவு எல்லாம் திக்கிட்டு போறோம். இந்த மன்னவன் கேட்டுக்க. நீ மறுமுறை என்னுடைய மனைவியா விளங்க
இருக்கக்கூடிய பொன்னுருக்கு அருகாமையில் சென்று உங்களுடைய கணவன் கர்ணாபிஷேகன் அவருடைய தாயாதியாக விளங்கும்படியான ஐவர் ராஜாக்களோடு குருஷேத்திரமாகிய பூமிக்கு சண்டைக்கு போறாராம். யாரோடு? அவருடைய தாயாதியோடு, பங்காளி தாயாதியோடு குருஷேத்திர பூமிக்கு சண்டைக்கு போறாராம். அன்னைக்கு திருமணத்தன்று கொடுத்தார் கைத்தாம்பலம். அதை வாங்கிட்டு போறதுக்காக உன்னை கூப்பிட்டாரு. தாயாதியோடு சண்டைக்கு போறாரு சொன்னா இந்த கட்டையை அவிழ்த்து விடுவார். அவளும் உங்க பின்தொடர்ந்து வருவார். இந்த கட்டை அவுத்துட்டா உட்ற குசு தாங்க முடியல, அவுக்க முடியாது சாமி. அங்க போய் சொல்லுங்க போங்க. சுந்தரம் ஒரு கதை சொல்லுவேன். எப்படி ஒரு கதை சொல்லுன்னு என்ன கிளம்பி கேட்டியா? சொல்றதா? கிளம்பி கேட்டாங்க. சுந்தரம் ஒரு உருவம், 2 தலை 8 காலு 2 வாலு. கார்த்திகை மாசம் ஏதோ நம்ம தெரு வாசப்படியில ஏதோ பிச்சைக்காரன் நாய் கத்துற மாதிரி கத்துது. அதனால நேரா போறேன். அந்த பிச்சைக்காரன் நாயை பார்த்து எல்லாம் எங்க ராணி அம்மா வீட்டுல மிஞ்சி போச்சு போடான்னு சொல்லுவோம். சாப்பிட்டு மிஞ்சி போச்சு. பிச்சைக்காரன் நாயா, எங்க ராணி அம்மா வீட்டுல சாப்பிட்டு மிஞ்சி போச்சு போடா. மிஞ்சி போனா குஞ்சாச்சு, நீ போடா. ஓஹோ ராணியம்மா, முகத்துல விழுப்புரம் பம்பு செட்டு பக்கம் போனா அங்க டாச்சு தாங்க துணிச்சு வராங்க. கரும்பு போட்டு அங்கதான் கரும்பு ஓட்டுறாங்க. இன்னைக்கு கல்யாணத்து போட்டு ஆடு மாடு மேய்க்கிறாங்க. எங்கேயுமே போக முடியல. தெருவாசல் கூட கல்லால் அடிக்கிறாங்க. எங்க போக சொல்றேன். முன்னாள் அவசரம் கூட பரவாயில்ல, ஜாலியா இருந்திருக்கும். அம்மா என்னடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்னடி சொல்ல போற? கணவர் கர்ணமகாராஜன். கோபத்தை கொஞ்சம் பாராட்டுங்க அம்மா. என்னடி அம்மா, உங்கள் கணவர் கர்ணமகாராஜன் அவருடைய தாயாதியோடு சண்டைக்கு போகின்றாராம். பங்காளி அவருக்கு உடன் பங்காளியோடு சண்டைக்கு போகின்றாராம். என்னடி தாயாதின்ற பங்காளின்ற ஒண்ணும் புரியல. நான் கட்டு இவங்க மாறச்சுங்க. அதனால இந்த கட்டு அவிட்டு விடுற முதல்ல. எங்கடா போய் சொல்லுங்க ஐயா. முன்னுக்குறாரு இப்படியே இருந்தா கூட பரவாயில்ல. அடுத்த வருஷம் வந்து தலைதோசை வந்து ஆடுறேன். இப்ப கார்த்திகை மாசம் கெட்ட நாய் போட்டாய் பிரிஞ்சு ஓடுது. என்ன சொன்ன? அவருடைய தாயாதியோடு சண்டைக்கு போகின்றாராம், பங்காளியோடு. அதனால் உங்களிடத்தில் திருமணம் செய்த அந்த தாம்பலம் இருக்கின்றது அல்லவா, தாம்பலத்தை கைத்தாம்பலம் வாங்குவதற்காக ஏண்டி அம்மா தாயாதின்னு சொல்ற? ஆமா. பங்காளின்னு சொல்ற. பங்காளி யாரு? அவரு ஐவராஜாக்கள். அவருக்கு பங்காளி உடன் தாயாதிகள் சண்டைக்கு போகின்றாராம். ஏண்டி இவர் பிறந்ததோ ஒரு இழுகுலதம். ஆமா. அந்த ஐவராஜா குல சந்திரகுல பரம்பரையில் பிறந்தவர்கள். ஆமா. இவருக்கும் அவருக்கும் பங்காளின்னு சொல்றாரு. அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இத நாம அங்க போனாதான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எப்படி ஐவர் ராஜாக்களுக்கு இவர் பங்காளி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா நம்ம போயே ஆகணும் இல்லையா? சரி அம்மா. அதனால அம்மா சரி அம்மா போயிட்டு போலாமா? போகலாமா? ஆகட்டுமா? நீ வரையா என் கூட? நீ வரையா எங்க கூட? போலாமா? போலாமா? சரி வா. ஆனா அந்த அம்மா முன்ன வச்சு காட்டணும். வருவான் சாதி அடி வார நான் போய் வருவான்.
அவருடைய வார்த்தையில் மர்மம் இருக்குது மர்மம் இருக்கின்றது அம்மா. ஐவர் ராஜாக்களுக்கு அவர் எப்படி பங்காளி எப்படி பங்காளி? அதை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். சைலண்ட். என்னம்மா? அதை தெரிஞ்சுன்னு தான் போகணும்னு வந்திருக்கேன். ஆமாம்மா. ஆனா அவர் முகத்தை பார்த்து ஆஹா. நான் நேராக அவர் முகத்தை பார்த்து பார்த்து பேச மாட்டேன். ஏனம்மா? அம்மா அம்மா ஏன் அவர் முகத்தை பார்த்து நான் நேரா பார்த்து பேச மாட்டேன்னு சொன்னா தாடி, அம்மா அடி மாலையும் தரித்த பின்னால் மன்னவன் முகத்தை யானும் அடி சலவும் கண்டதில்லை தையலே என் தோழி கேளாய் கண்டதில்லை தையலை தோழி கேளாய் அடி வேலை போல் விழியின் மாது விளங்கிடும் திரையின் நன்றாய் அத விளங்கிடும் திரையின் நன்றாய் ஈரமாய் போட சொல்லி செப்பு வீரன் தாதி ஏண்டி ஏன் அவர் முகத்தை பார்த்து நேராக நின்று பேச மாட்டேன்னு சொன்னா 12 வருஷமா அவர் முகத்தை நான் பார்த்ததே இல்ல. கிடையாது. அவர் முகத்தை நான் பார்த்ததல்ல. என் முகத்தையும் அவர் பார்த்ததல்ல. திடீர்னு அவர் முகத்தை பார்த்து பேசினால் என்ன ஆகும்? முரண்பாடு அடிச்சிடும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் செத்தா கொல்லி வைக்க என் மகன் ஒருவன் விஸ்வகேதுன்னு இருக்கிறான். ஆமா ஆமா. அவர் செத்தாலும் கொல்லி வைக்க உங்க பையன் தான் இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அது என் மனசு தாங்காது இல்லையா? அதனால அவருக்கு எனக்கும் மத்தியில் ஒரு பெண் திரை வளர்த்து அந்த திரைமறைவாகத்தான் நின்று பேசுவேன். ஏன்னா திரைமறைவாக நின்று எப்படி ஐவர் ராஜாக்களுக்கு அவர் பங்காளி அப்படின்னு நீதான் அவர்கிட்ட கேட்கணும். கேட்டு நீதான் என்கிட்ட சொல்லணும். சரியா? அவர் முகத்தையும் பார்க்க மாட்டேன், அவரோட பேசவும் மாட்டேன். சரியா? ஓ என்னடா வார்த்தைகள் உரையாடினேன். பார்க்க முடியாதா? ஆமா. அது என்ன காரணம் என்றால் உங்களிடம் வார்த்தையாடி 12 வருடம் காலம் ஆகிவிட்டது. அதனால் திடீரென்று முகத்தை பார்த்து பேசினால் முரண்பாடு அடித்து விடும். அதனால் மத்தியில் வெண்திரை அமர்த்து உங்களுக்கு தாயாது எப்படி அப்படி என்று வரலாறை சொன்னால் கைத்தாமலம் கொடுப்பார்கள். அதானே அவன் வெண் திரைனா போடட்டும், இல்ல கடகால் எடுத்து காங்கிரீட்னா போடட்டும். கரம்பா இருக்கு போறவ கரம்பா கிடக்க போறா. எல்லா கரம்பா கிடந்தாலும் இன்னைக்கு செண்டா சும்மா இல்ல நிலத்துக்கு புரோகிராம்